ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுலேஹா கார்டன் டு கிச்சன். ஈத் முபாரக். ஈத் பெருநாள் அன்றைக்கின்னு நாங்கள் என்னென்ன பண்ணோன்னு தான் நீங்கள் இந்த வ்ளாகில் வந்து சிம்பிளாக பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பண்டிகை அன்றைக்கின்னு நாங்கள் முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு வச்சுருவாங்க. இது வந்து வட்லாப்பம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்வீட். இது எங்கள் ஊர்லலாம் ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க. இது வந்து நம்ம சேனலில் வந்து ஃபுல் வீடியோ ரெசிபி வந்து நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நைட்டே நான் வந்து இந்த ஒரு 15 எக் எடுத்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு தேங்காய் பால் கலந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நைட்டே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் ஸ்வீட் வந்து. அடுத்த நாள் காலையில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம். ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு தொழுதுட்டு காலையிலேயே சுப்பு தொழுதுட்டு நாங்கள் வந்து பெருநாள் தொழுகைக்காக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். குளிச்சுட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து நஸ்டத்தில் வந்து எங்களுக்கு பெருநாள் தொழுகை வந்து வச்சுருந்தாங்க. அங்கே போய் நாங்கள் தொழுதுட்டு வந்து தான் நாங்கள் வந்து டிஃபன் செஞ்சு சாப்பிட்டோம். என்னென்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம், இட்லி, மட்டன் குழம்பு, அப்புறம் வட்டலப்பம் இதெல்லாம் பண்ணியிருந்தோம். டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து நம்ம மதியம் லஞ்சுக்கு வந்து நாங்கள் பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இன்றைக்கி வந்து குர்பானி கொடுக்கறதுனால அவங்க வந்து அந்த வேலையை பார்த்தாங்க. நாங்கள் வந்து இங்கே லஞ்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வட்டலப்பம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் பிரியாணி ரெசிபி வந்து ஃபுல்லாக போடலைங்க, ஏன்னா சிம்பிளாக தான் காமிக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பொண்ணோட குழந்தைங்களோட ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. என் பையன் எல்லாருமே சூப்பராக கொண்டாடணும். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உங்களுக்கு எப்படி போச்சு இந்த பேர் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்து தம் பிரியாணி தாங்க செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. பிரியாணி வந்து நல்லா உதிரியாக இருந்துச்சு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டுமே எல்லாருமே நல்லா இருந்து சாப்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.